ஹாய் கைஸ், நம்ம சைதாப்பேட்டையில் இருக்க அருள்மிகு காரணேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலில் காரணேஸ்வரர் அப்படின்னு பெயர் வரத்துக்கு காரணம் இந்திரனுக்கு வசிஷ்டர் அளித்த காமதேனு பசு அவர் பூஜை பண்ணும்போதெல்லாம் இடையூறு பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் கோபமிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை காட்டு பசுவாக மாற்றிருக்கிறாரு. அதை அறிந்த இந்திரன் அந்த பசுவை மீட்கிறதுக்காக பெருமலையை உருவாக்கி அந்த இடத்த சோலையாக்கி சிவனுக்கு பிரதிஷ்டை செஞ்சு சிவனை குளிர வச்சதில் அவர் மனம் மகிழ்ந்து அந்த காமதேனு பசுவை திரும்ப மீட்டு கொடுத்ததுனால அது காரணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கிறாங்க. அந்த சிவனை வழிபட்டோம்னாக்கும் பதவி உயர்வு, தொழில் யோகம், வேலைவாய்ப்பு போன்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். தாயார் சொர்ணாம்பிகை, தாயாரை நம்ம வணங்கினோம்னா திருமணம், குழந்தை பேரு, செல்வத்தை அள்ளி கொடுப்பவள். 63 நாயன்மார்கள் இந்த கோவிலை சுற்றி இருக்கிறாங்க. கோவிலில் பார்த்திங்கனாக்கும் தனித்தனி சன்னதிகளில் ஒவ்வொரு சுவாமிக்கும் இருக்குது. நம்ம அந்த கோயிலை போய் பார்த்தாலே தெரியும் நமக்கு என்னென்ன சன்னதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அங்கே குளம் ஒரு பிரசித்தி பெற்ற குளமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே போய் ஒரு முறை அந்த காரணேஸ்வரரை கண்டிப்பாக வழிபடுங்க. பதவி உயர்வு, செல்வம் எல்லாமே நமக்கு அள்ளி கொடுப்பவர் சிவபெருமான். அங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை, நடராஜன், முருகர் சன்னதி, வீரபத்திரர் சன்னதி, சனீஸ்வரன் சன்னதி, நவகிரகங்கள் சன்னதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சன்னதியும் தனித்தனியாக இருக்குது.